நடிகை நிவேதா பெய்துராஜ் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க பல படங்களில். இந்நிலையில் தெலுங்கு சினிமாவிலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமாவை தாண்டி கார் ரேஸில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் தான் இவர். ரீசெண்டாக இவருக்கு தாராளமாக ஒரு நபர் பணம் உதவி செஞ்சுட்டு வருவதாகவும் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. இது தொடர்பாக அவங்க ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எனக்கு பணம் தாராளமாக செலவிடப்படுவதாக தவறான செய்தி போயிட்டு இருக்கு. இப்படி பேசுபவர்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கும் முன் மனிதநேயத்துடன் அந்த தகவலை சரிபார்ப்பார்கள் அப்படின்னு அமைதி காத்திருக்கேன். சில நாட்களாக நானும் என்னுடைய குடும்பமும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தோம். இது போன்ற தவறான செய்திகளை பரப்பும் முன் யோசிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் ரொம்ப கண்ணியமான குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே துபாயில் இருக்கோம். 16 வயசுலேருந்தே சுயமாக சம்பாதிச்சு வந்துட்டு இருக்கேன். சினிமாவில் 20 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுவரை யாரிடமும் போய் வாய்ப்பு கேட்டது கிடையாது. எல்லாம் தானாக அமைஞ்சது தான். பணத்தின் மீது பேராசை எல்லாம் இல்லை. என்னை பற்றி வெளியான தகவல் எதுவும் உண்மை இல்லை. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். 2013 ரேஸில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. சென்னையில் நடத்தப்படும் ரேஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை தான் வாழுறேன். வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்ததுக்கப்புறம் தான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற பெண்களை போல நான் கண்ணியமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நான் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள விரும்பல. அபிமானம் காரணம் இன்னும் பத்திரிகையில் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குது. அவர்கள் என்னை இப்படி அவதூறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு குடும்பத்தில் நல்ல பெயரை கெடுக்கும் முன் அந்த தகவலை உறுதி செய்யும்படி பத்திரிகையாளரை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு தெரிவிச்சிருக்காங்கங்க. தேங்க்யூ.